قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله السميع العظيم بفضل بسم الله الرحمن الرحيم يحسبهم الجاهل أغنياء من التعفف تعرفهم بسيماهم لا يسألون الناس إلحافا وما تنفقوا من خير فإن الله به عليم صدق الله المولانا العظيم وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم الحلال بين والحرام بين وبينهما مشتبهات أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்னலம் பெருமானார் நம் இருந்தும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நல்லோர்கள் நாதார்கள் நாம் நம் குடும்பத்தார்கள் உலகிலே உண்டான அனைத்து சமூக மக்களின் மீதும் வல்லோரின் வற்றாத கிருபையின் கருணையும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை படைத்து இந்த உலக வாழ்க்கையிலே மனிதனை அல்லாஹ் வாழ வைத்து எதற்காக இந்த உலகத்திலே மனிதனை படைத்தான் என்று அல்லாஹ் பல்வேறு வசனங்களிலே பல விஷயங்களை அல்லாஹ் சொல்லித் தருவான். அதிலே ஒரு வசனத்திலே லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல்லவர்களை செய்கின்றார்கள் என்று சோதிப்பதற்காக நாம் இந்த உலகத்திலே உங்களை படைத்திருக்கின்றோம். இந்த உலகத்தில் நல்லவர்களை யார் செய்து கொள்ளுகின்றீர்கள் என்று உங்களை சோதிப்பதற்காக, மனிதனை சோதிப்பதற்காக இந்த உலக வாழ்க்கையும் மனிதனுடைய வாழ்க்கையை படைக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகின்றான். எனவே இந்த உலகத்தில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் அதை அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த செயல்பாடுகள் நன்மையானதா தீமையானதா என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். நன்மையான செயல்களை செய்கின்ற பொழுது அதற்குண்டான நன்மைகள் எழுதப்பட்டு மறுமையினுடைய நற்பேறுகளிலே அது சேர்க்கப்படுகின்றது. தீமையான காரியங்கள் செய்கின்ற பொழுது அது அவருடைய பட்டோலையில் எழுதப்பட்டு நாளை ஆகிரத்திலே நன்மை தீமைகள் சமர்ப்பிக்கப்படுகின்ற அந்த நாளிலே அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் நட்பேறுகள் விளைவிக்கக்கூடிய செயல்பாடுகளாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. அன்பான பெருமக்களே, மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்திலே மிக முக்கியமானது அமல்கள் மாத்திரமல்ல, அந்த அமல்களை ஒழுங்குமுறைகளோடு செய்வது. ஒருவர் 2 ரகாத்தை தொழுகின்றார் என்று சொன்னால் வெறுமனே அவர் தக்பீரை கட்டி ருக்கு சுஜூதை விழுந்து எழுந்திருப்பது என்பது தொழுகை அல்ல. அந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும், எப்படி முறையாக அதில் ஓத வேண்டியவைகளை ஓத வேண்டும், ருக்குவிலே செய்ய வேண்டிய எப்படி அந்த இருக்கையிலே இருக்க வேண்டும், ருக்குவில் எப்படி இருக்க வேண்டும், சஜ்தாவில் எப்படி இருக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதன் அடிப்படையிலே நம்முடைய 2 ரகாத் தொழுகை அமைந்தால் தான் அது அல்லாஹ்வினால் நன்மை வழங்கப்படுகின்ற தொழுகையாக அமையும். ஒருமுறை ஒரு சஹாபி மஸ்ஜிது நபவியிலே வந்து தொழுது கொண்டிருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இன்னொரு புறத்திலே அமர்ந்திருந்தார்கள். அந்த ஒரு மனிதர் வந்து தொழுதலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து அவரை அழைத்து, நீங்கள் தொழுது தொழுகை அல்ல, மீண்டும் சென்று தொழுங்கள் என்று சொன்னார்கள். அவர் மீண்டும் சென்று வேக வேகமாக தொழுது வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அவரை அனுப்பினார்கள், நீங்கள் தொழுவது தொழுகை அல்ல, மீண்டும் நீங்கள் சென்று தொழுங்கள், சரியான முறையிலே தொழுகுங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள், அதற்குரிய கடமைகளோடு
ஒழுக்கங்களோடு அதனை பேண வேண்டிய பேணுதல்களோடு ஒரு அமலை செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். இப்படி எல்லா அமல்களிலேயும் தொழுகை உட்பட மற்ற நோன்பு, ஸகாத்துகள், ஹஜ் உட்பட வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களிலேயுமே ஒரு குடும்பத்தாரோடு நடந்து கொள்வதிலேயும் பேணுதல் மிக அவசியம். ஒரு நண்பர்களோடு பழகுவதோடு ஒரு பள்ளிவாசலுக்குள் வருவது, பேணுதல் என்பது வாழ்க்கையில் ஒழுக்க விழுமியங்கள் என்பது ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் கட்டாயமாக இருக்க வேண்டியது. மார்க்கம் கல்வியை ஒரு கண்ணாக நமக்கு சொன்னால் ஒழுக்கத்தை மறுகண்ணாக மார்க்கம் பார்க்க சொல்லுகின்றது. கல்வியும் ஒழுக்கமும் மிகச்சரியான முறையிலே இருக்க வேண்டும். எந்த நல்லமலை செய்தாலும் பேணுதலோடு செய்ய வேண்டும். கடமைகளிலே தவறிழைத்து விடக்கூடாது என்பதை மார்க்கம் ஒழுக்கத்தை பிரதானமாக ஆக்குகின்றது, பேணுதலை பிரதானமாக ஆக்குகின்றது. கவனம் தவறினால் கடமைகளில் அலட்சியம் ஏற்படும். கவனம் தவறுகின்ற பொழுது கடமைகளில் அலட்சியம் ஏற்படும். கடமைகளில் அலட்சியம் என்பது ஒரே நாளில் ஏற்படுவதல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடமைகளிலே அலட்சியம் ஏற்படுவது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஷைத்தான் ஏற்படுத்தி விடுவான். அது நன்மையான காரியங்களாக இருந்தாலும் சரி, பாவமான காரியங்களாக இருந்தாலும் சரி, ஷைத்தான் எப்பொழுதும் பாவத்தை பாவம் என்று சொல்ல மாட்டான். பாவத்தை கொஞ்சம் குறைவுபடுத்தி காட்டுவான். இது சின்ன பாவம் தானே, செய்து கொள்ளலாம் அல்லவா என்று நம்முடைய மனதிலே ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி விடுவான். இது சின்ன பாவம் தானே என்று அந்த சின்ன பாவத்தை செய்ய செய்ய அந்த பாவம் மிகப்பெரிய பாவத்திலே கொண்டு போய் நம்மை சேர்த்து விடும். எனவேதான் அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள், சின்ன பாவம் என்று கூட எதையும் செய்து விடாதீர்கள். அந்த விஷயம் சின்ன பாவம் தானே என்று நாம் இருக்கின்ற அலட்சியமும் பேணுதலின்மையும் நம்மை பெரும் பாவங்கள் செய்வதற்கு தூண்டிவிடும். அதே போன்று ஒரு சின்ன நன்மை தானே, விட்டுவிடலாமே, ஒரு முஸ்தஹப்பான காரியம் தானே, ஒரு சுன்னத்து தானே, வெறும் ஃபரலை மாத்திரம் நிறைவேற்றிவிட்டு சுன்னத்துக்களுக்கு இன்றைக்கு மதிப்புகள் குறைந்து வருகின்றது. முஸ்தஹப்பான ஆகுமாக்கப்பட்ட காரியங்களுக்கு மதிப்புகள் குறைந்து வருகின்றது. தாடி வைப்பது சுன்னத்தான ஒரு கடமை. தொப்பி அணிவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான கடமை. இது சுன்னத்து தானே என்பதாக விடப்படுகின்ற விஷயங்கள் நாளை ஃபரலை விடுவதற்கு மனம் ஆசைப்படும். சின்ன சின்னதாக சுன்னத்தை விட்டுவிட்டால் அது ஃபரலை விடுவதற்குண்டான வழிவகைகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேர்த்து விடும் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே கடமைகளை தவறிழைப்பதற்கு இது போன்ற சின்ன சின்ன அலட்சியங்கள் காரணமாக ஆகிவிடக் கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு நன்மை தானே, ஒரு சின்ன நன்மை தானே, விட்டுவிடலாமே என்று நாம் பொதுபோக்காக விடப்படுகின்ற அமல்கள் நாளை ஃபரதிலே நமக்கு குழப்பங்களை ஏற்படுத்திவிடும். ஃபரதை விடுவதற்கு இந்த சுன்னத்தை விட்டது ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்று உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஒரே ஒரு பாவம் தான், ஒரே ஒரு சருகுதல் தான். நபிமார்களுடைய விஷயத்திலே ஒரே ஒரு சருகுதல் தான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சின்ன சருகுதல், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னான். அவர்களுடைய மனம் சஞ்சலப்பட்டு சாப்பிட்டார்கள். ஒரு சின்ன சருகுதல் ஏற்பட்டது. சுவனத்திலிருந்தே அவர்களை அது வெளியேற்றிவிட்டது. ஒரே ஒரு சருகுதல் என்பது சுவனத்தை விட்டும் நம்மை வெளியேற்றிவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்பதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு மிகப்பெரிய சாட்சி. ஒரே ஒரு கடமை தவறினான் ஷைத்தான். இந்த உலகத்திலே மலக்குகள் செய்த அமல்களிலே அதிகமாக அமல்கள் செய்தது இப்லீஸினுடைய அமல்கள் மிக அதிகமானது. பூமியினுடைய எல்லா இடங்களிலேயும் அவனுடைய சஜ்தா இருந்திருக்கின்றது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அந்த அளவுக்கு அமல்களை செய்த ஷைத்தான் ஒரே ஒரு மறுத்தது அவனை நிரந்தர நரகவாதியாக ஆக்கிவிட்டது. ஆதமுக்கு சஜ்தா செய் என்று சொன்ன ஒரே ஒரு கடமையை மாத்திரம்தான் ஷைத்தான் இப்லீஸ் அதை செய்ய மாட்டேன் என்று சொன்னான். மற்ற எல்லா கடமைகளும் அல்லாஹ்வுக்கு செய்து வந்தவன். அந்த ஒரு கடமை தவறுதலிலே அவனை நிரந்தர நரகவாதியாக ஆகிவிட்டது. அல்லாஹ்வினுடைய லஅனத் என்று சொல்லப்படக்கூடிய
அல்லாஹ்வினுடைய சாபத்தை அந்த இப்லீஸுக்கு பெற்று தந்தது ஒரே ஒரு கடமையை தவறியதுதான். எனவே சின்ன கடமை தானே விட்டு விடலாம் என்று நாம் அலட்சியமாக இருப்பது, பேணுதல் இல்லாமல் இருப்பது, அது பெரிய தவறுகள் செய்வதற்கு அது காரணமாகி விடும் என்பதை மார்க்கம் நமக்கு எச்சரிக்கின்றது. நன்மையானாலும் தீமையானாலும் அதை சாதாரணமாக கருதிவிடக் கூடாது. சின்ன நன்மை தானே என்று விட்டுவிடக் கூடாது, சின்ன பாவம் தானே என்று அதை செய்துவிடக் கூடாது என்பதிலே கவனமாக முஃமின்கள் இருக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகின்றது. ஒரு சின்ன நன்மை தான் மீசானுடைய தராசிலே அல்லாஹ்விடத்திலே நன்மை தீமைகள் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது இன்னும் ஒரு 2 ரக்காத் இருந்துவிட்டால் நன்மையின் எடை கூடிவிட்டு அவர் சுவனம் சென்று விடுவார் என்ற நிர்கதியிலே இருக்கின்ற நேரத்திலே அந்த 2 ரக்காத்தினுடைய அந்த அளவு நன்மை நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டால் நாளை ஆகிரத்திலே என்ன ஆகும்? ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லி இருந்தால் மீசானுடைய நன்மையின் கனம் அதிகரித்திருக்குமே என்ற நிலை வருகின்ற பொழுது அந்த நிலையில் தான் தெரியும் நாம் எவ்வளவு நேரங்களை தவறான இடங்களிலே அதை வீணடித்து விட்டோம் என்பதை யோசிப்போம். எனவே எந்த ஒரு சின்ன அமலையும் கூட அதை சிறிதுதானே என்பதாக நாம் சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது. மீசான் தராசுக்கு சிறிய அமல் கூட கடைசியில் தேவைப்படக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கலாம் என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் உலமா பெருமக்கள் கூறுவார்கள், நம்முடைய ஒழுக்கங்கள், நாம் ஒழுக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய முஸ்தஹப்பை பாதுகாக்கும். நாம் முஸ்தஹப்பை தொடர்ந்து செய்து வந்தால் அது நம்முடைய சுன்னத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும். சுன்னத்தான அமல்களையும் நாம் செய்ய இந்த முஸ்தஹப்புகள் நம்மை தூண்டும். ஒருவர் சுன்னத்தை நேர்த்தியாக செய்து வருகின்றார், அவர் ஃபரலிலே அவர் கோட்டை விட மாட்டார், அவர் ஃபரலை சரியான முறையிலே நிறைவேற்றுவார். எனவே ஒரு சின்ன ஒழுக்க விஷயம் தானே, ஒரு முஸ்தஹப் தானே, ஒரு சுன்னத்து தானே என்பதாக அதை சாதாரணமாக நாம் விட்டுவிடக் கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் மிக தூர நோக்கு சிந்தனையோடு நம்மை பாவங்களிலிருந்து தவிர்த்திருக்க சொல்லுகின்றது. நன்மைகளை செய்ய மார்க்கம் நமக்கு ஆர்வம் ஊட்டுகின்றது. பெரும் பாவத்திலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னால் சிறு பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய பாவங்களிலெல்லாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சின்ன சின்ன பாவங்களில் யார் தவிர்த்திருக்கின்றார்களோ அவர்கள் தான் பெரிய பாவத்திற்கு செல்லாமல் இருப்பார்கள். சின்ன பாவங்களை சாதாரணமாக செய்து கொண்டே இருப்பவர்கள் ஒரு நாள் பெரும் பாவம் செய்வதற்குண்டான சூழ்நிலையை ஷைத்தான் ஏற்படுத்தி விடுவான் என்பது மார்க்கம் எச்சரிக்கின்றது. விபச்சாரத்திற்கு நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற மார்க்கம் ஆரம்பத்தில் சொல்லுகின்றது, ஆண்களை உங்களுடைய கண்களை பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பார்வையை பாதுகாத்தால் நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் செல்ல மாட்டீர்கள். விபச்சாரம் என்பது மிகப்பெரிய பாவம். கண்களை பாதுகாத்துக் கொள்வது அதைவிட குறைவானது. இந்த குறைவான சின்ன பாவத்தை நீங்கள் தவிர்த்து கொண்டால் தான் பெரிய பாவத்திலே ஷைத்தான் உங்களை நுழைவிக்க மாட்டான். அதே போன்று மார்க்கம் சொல்லும், ஊழலும் லஞ்சங்களும் குறைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அன்பளிப்புகளை தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் மிகப்பெரிய அதிகாரிகளாக இருக்கின்றீர்கள், மிகப்பெரிய பதவிகளிலே இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் உங்களை தேடி வருகின்ற அன்பளிப்புகள் ஆகுமானதுதான். ஆனால் இந்த அன்பளிப்புகள் நம்மை ஊழலும் லஞ்சமும் செய்ய வைத்துவிடும் என்று சொன்னால் அன்பளிப்புகளையும் கூட நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகின்றது. ஜகாத்தினுடைய தொகையை வசூலிப்பதற்காக சென்ற ஒரு சஹாபி, அவரிடத்திலே ஜகாத்து பொருளை கொடுக்கப்பட்டு அன்பளிப்பாக சில பொருட்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்பளிப்பையும் சேர்த்து பொது நிதியிலே நீங்கள் சேர்த்து விடுங்கள், நீங்கள் இதற்கு செல்லாமல் இருந்திருந்தால் இந்த அன்பளிப்பு உங்களுக்கு கிடைத்திருக்குமா என்று கேட்டார்கள். எனவே ஒரு மிகப்பெரிய தவறுக்கு ஒரு சிறிய அடிக்கோள் காரணமாகும் என்று சொன்னால் அந்த முதல் படியையே நீங்கள் எடுத்து வைக்க வேண்டாம் என்று மார்க்கம் நம்மை எச்சரிக்கை செய்கின்றது. வட்டியிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? கடன் வாங்குகின்ற பழக்கத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கடன் வாங்குவது ஹலால் ஆகுமானதுதான். ஒருவரிடத்திலே கடன் வட்டி இல்லாமல் கடன் பெறுவது என்பது ஆகுமானதுதான். ஆனால் கடன் பெறுகின்ற பழக்கத்தை ஒருவர் தொடர்ந்து வைத்துக் கொண்டால் அந்த கடன் வாங்குகின்ற அந்த குணம் அவரை வட்டியில் கொண்டு போய் சேர்த்து விடும். எனவே ஆரம்ப அந்த கடன் என்கின்ற நிலைகளிலேயே நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லுங்கள்.
இதுதான் பேணுதலான வாழ்வு என்பது. இதுதான் ஒரு நன்மையான ஆகுமான காரியத்தையும் கூட நான் ஹராமிலே சென்று விடுவோனோ, நான் தவறிழைத்து விடுவோனோ என்று ஹலாலையும் கூட யார் விட்டு விடுகின்றார்களோ அதுதான் பேணுதலான உயரிய வாழ்க்கை என்று திருக்குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அழகான முறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றது. ஹராமை தவிர்த்து கொள்ள ஹலாலையும் கூட விட தயாராக ஆக வேண்டும். ஹராமை தவிர்த்து கொள்ள ஹலாலையும் கூட நான் விடுவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று நாம் நம்முடைய நிலை இருக்க வேண்டும். நம்முடைய ஈமானினுடைய படித்தரம் அப்படி இருக்க வேண்டும். இந்த ஹலாலை நான் செய்ய செய்ய ஒரு நாள் ஒரு ஹராமிலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்று பயம் இருந்தால் அந்த ஹலாலையும் கூட நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைய நிலைமை ஹராமை தவிர்த்து கொள்ள யாருமே முன்வருவதில்லை. அந்த அளவுக்கு ஹராம்கள் பெருக்கெடுத்து இருக்கின்றது வாழ்க்கையிலே. ஷைத்தானினுடைய ஊசலாட்டங்களினால், நஃப்ஸினுடைய தீண்டுதல்களினால் இன்றைக்கு ஹராமை விடுவதற்கு யாருமே தயாராக இல்லை. ஹராமை எப்படியெல்லாம் ஹலாலாக நாம் தர்கித்து அதை மாற்றி ஹலாலாக்கி கொள்ளலாம் என்று யோசிக்கின்றோமே தவிர ஹராமை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் என்பது மிக குறைவாக சமூகத்திலே இருக்கின்றது. மார்க்கம் ஒன்றை ஹராம் என்று தடுத்து விட்டது என்று சொன்னால் அது ஹராம் தான். அதை மாற்றி அமைப்பதற்கோ அதிலே வேறு கருத்து சொல்வதற்கோ இந்த உலகத்தில் யாருக்குமே அனுமதி இல்லை என்று திருக்குர்ஆன் சொல்லுகின்றது. அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு முடிவெடுத்து விட்ட பின்பு அந்த ஹலாலை ஹராமாக்கவோ ஹராமை ஹலாலாக்கவோ இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்குமே அனுமதி இல்லை என்பதை மார்க்கம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. எனவே நம்முடைய வியாபாரங்களாகட்டும், நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள், மற்ற சமூகத்தினுடைய எல்லா விஷயங்களிலேயுமே நம்முடைய அமல் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், மார்க்கம் எதை ஹராம் என்று சொன்னதோ அதை தவிர்த்து கொண்டு வாழ வேண்டுமே தவிர அதை எப்படியெல்லாம் ஹலால் ஆக்குவதற்கு நாம் முயற்சிக்க கூடாது. ஹஜ்ரத் சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஹலீஃபா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், தரக்னா 19 ஹலாலி முகாலஃபத்தர் ரிபா. நாங்கள் ஹலாலான 9 விஷயங்களை தவிர்த்து கொள்வோம். ஹலாலான விஷயங்களை 9 விஷயங்களை தவிர்த்து கொள்வோம். ஒரு 10 இருக்குன்னா அதை 9 விட்டுருவோம். அது ஹலால் தான் இருந்தாலும் விட்டு விடுவோம். என்ன காரணம் தெரியுமா? அது எங்களை வட்டிக்கு கொண்டு போய் விட்டு விடுமோ என்று ஹலாலையும் கூட என்பதை நாங்கள் விட்டுவிட்டு ஒரே ஒரு ஹலாலை மாத்திரம்தான் செய்வோம். 10 விஷயம் ஹலாலாக இருந்தாலும் அது வட்டிக்கு 9 விஷயங்கள் வழிகோடி விடுமோ என்பதாக நாங்கள் இந்த அளவுக்கு சஹாபாக்கள் பேணுதலாக இருந்ததை ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லித் தருவார்கள். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நமக்கு முன்மாதிரியான வாழ்ந்திருக்கின்றார்கள். அருமை சஹாபா பெருமக்கள், நபிகளாருடைய தோழர்கள், நம்முடைய வழிகாட்டிகள் சஹாபா பெருமக்கள், நாம் பின்பற்ற தகுதியானவர்கள் சஹாபா பெருமக்கள். அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து திருக்குர்ஆனிலே சொல்லுவான், அவர்கள் தேவை இருந்தும் கூட யாரிடமும் கேட்காதவர்கள். தங்களுக்கு தேவைகள் நிறைய இருந்தும் கூட அவர்கள் யாரிடத்திலும் கையேந்தாதவர்கள், கேட்காதவர்கள். சில மனிதர்கள் நினைத்துக் கொண்டார்கள் அவர்கள் நிறைவாக வாழுகின்றார்கள் என்று நினைத்துக் கொள்ளுகின்றார்கள். யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃபுஃப். சஹாபாக்கள் மிக நல்ல முறையில் இருக்கின்றார்கள் என்று சில மனிதர்கள் நினைத்துக் கொள்ளுகின்றார்கள். தஅரிஃபுஹும் பிஸிமாஹும் லா யஸ்அலூன அன்-நாஸ இல்ஹாஃபா. மனிதர்களிடத்தில் அவர்கள் கேட்க மாட்டார்கள். வமா துன்ஃபிகு மின் கைரின், நீங்கள் நலவுகளிலிருந்து அவர்களுக்கு வழங்குங்கள் என்று அல்லாஹ் திருமறையின் மூலமாக சொன்னார். சஹாபாக்களுடைய குணம் எந்த அளவுக்கு பேணுதலோடு இருந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே தேவைகள் இருந்தும் கூட யாரிடத்திலேயும் கை நீட்டியதில்லை, யாரிடத்திலேயும் வாயை திறந்து தங்களுடைய தேவைகளை கேட்டதில்லை. எந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய பேணுதல் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் யாரிடத்திலும் எதையும் கேட்கக்கூடாது என்று யாசகம் கேட்பதில் தான் சொன்னார்கள். ஆனால் சஹாபாக்களுடைய பேணுதல் எப்படி இருந்தது தெரியுமா? ஒட்டகத்தின் மீது இருந்த ஒரு சஹாபியினுடைய ஒட்டக குச்சி கீழே விழுந்து விட்டது என்று சொன்னால் அருகிலே ஒரு சஹாபி நடந்து சென்றாலும் கூட அந்த குச்சியை எடுத்து கொடுங்கள் என்று கேட்க மாட்டார்கள். இறங்கி அந்த குச்சியை எடுத்துதான் மேலே ஏறுவார்கள். இந்த அளவிற்கு தங்களுடைய எந்த வேலையையும் எந்த மனிதனிடத்திலேயும் அவர்கள் பகிர்ந்ததில்லை. தன்னுடைய வேலையை தான் செய்து கொண்ட சஹாபாக்கள். இந்த அளவுக்கு உயரிய மனிதர்கள்.
நமக்கு பாடங்களை அருமையான ஒரு முன்மாதிரிகளாக சஹாபா பெருமக்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். எந்த விஷயத்தையும் கேட்பதில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வேறு, ஆனால் அவர்களுடைய பேணுதல் என்பது நாங்கள் எதையும் யாரிடத்திலேயும் கேட்க மாட்டோம், எங்களுடைய வேலைகளை என்னுடைய விஷயங்களையும் கூட யாரையும் நாங்கள் தொந்தரவு செய்ய மாட்டோம் என்று இருந்தார்கள் சஹாபா பெருமக்கள். இமாம்கள் சொல்லுவார்கள், பேணுதல் என்பது 3 வகை இருக்கின்றது. ஒன்று ஹராமை விட்டு விடுவது, அல்லாஹ் தடுத்ததை விட்டு விடுவது. அல்லாஹ் தடுத்தான், எனவே நான் செய்யவில்லை என்று விட்டு விடுவது. இரண்டாவது ஹராமாக இருக்குமோ என்று சந்தேகித்து விட்டு விடுவது. இது ஹராமாக இருக்குமோ என்ற சந்தேகம், அதனால் விட்டு விடுவது. மூன்றாவது வகை பேணுதல் என்பது என்னை ஹராமுக்கு கொண்டு சென்று விடுமோ என்று ஹலால், மிக தெளிவாக ஹலால் அது, அப்படிப்பட்ட ஹலாலை விட்டு விடுவது. இதுதான் மிக உயர்தரமான பேணுதல் என்று உலமாக்கள் சொல்லுகின்றார். ஹலாலான ஒரு விஷயம், இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்று ஆகமாக்கப்பட்டது என்று இருந்தும் கூட இது நம்மை ஏதாவது ஒரு ஹராமில் கொண்டு போய் விட்டு விடுமோ என்று நாம் இருப்பது, அதுதான் அந்த பேணுதலிலே மிக உயர்வானது என்று நமக்கு சொல்லுகின்றார். ஒரு விருந்துக்கு அழைக்கின்றார், அவர் ஒரு ஹராமான தொழிலை செய்கின்றார், ஆனால் ஹலாலான தொழிலையும் செய்கின்றார். அவர் விருந்துக்கு அழைக்கின்றார். ஒரு முஃமின் விருந்துக்கு அழைத்தால் செல்ல வேண்டும், இது ஒரு யதார்த்தமான நிலை. ஆனால் நமக்கு தெரிகின்றது, அவர் ஹலாலான வியாபாரமும் செய்கின்றார், ஹராமான வியாபாரமும் செய்கின்றார். அவருடைய விருந்து ஹலாலில் தான் செய்கின்றார் என்பதும் தெளிவாகிவிட்டது. ஹலாலான வியாபாரத்தின் வருமானத்தில் தான் விருந்து கொடுக்கின்றார். என்றாலும் கூட நம்முடைய உள்ளத்தில் ஒரு நெருடல் ஏற்பட்டு நாம் அந்த விருந்திலே தவிர்த்து கொண்டோம் என்று சொன்னால் இதுதான் பேணுதல். இது ஹராம் தான் என்றாலும் கூட நான் தவிர்த்து கொள்ளுகின்றேன், அது ஹராமாக இருக்குமோ என்று பயந்து, அது ஹராமில் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுமோ என்பதை பயந்து ஒருவர் தவிர்த்திருக்கின்றார் என்று சொன்னால் இது பேணுதல். நிறைய நண்பர்கள் இருப்பார்கள், மது அருந்தக்கூடிய பழக்கத்தில் இருக்கின்ற நண்பர்கள், போதை பொருட்களை பயன்படுத்துகின்ற நண்பர்கள். ஒன்று, அவர்களுக்கு புத்திமதி சொல்லி நாம் திருத்த வேண்டும். நாம் அவர்களோடு சேர்ந்தால் நாமும் சேர்ந்து கெட்டு விடுவோம் என்று சொன்னால் அவர்களிலிருந்து கொஞ்சம் விலகி இருப்பதுதான் பேணுதல். உறவை துண்டிப்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை, ஆனால் பேணுதலின் அடிப்படையிலே அவரிடத்திலே உறவை துண்டிக்க தேவையில்லை, அவரிடமிருந்து கொஞ்சம் விலகி பேணுதலாக இருந்து கொள்வது, இதுதான் மார்க்கம் பேணுதலாக நமக்கு சொல்லித் தருகின்றது. நம்முடைய ஹலாலான விஷயங்கள் அது நம்மை ஹராமுக்கு கொண்டு போய் என்று தெரிந்து விட்டது என்று சொன்னால் அதிலே நாம் தக்வாவோடு இறையச்சத்தோடு இருந்து கொள்வது, அதுதான் பேணுதலான வாழ்க்கை. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஏனென்றால் ஒரு ஹராமான உணர்வு நம்முடைய வயிற்றுக்குள் சென்று விட்டால், ஹராமான ஒரு செயல்பாடுகள் செய்துவிட்டால் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கேள்விக்குறியாகி விடுகின்றது, நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கேள்விக்குறியாகி விடுகின்றது. எனவே இந்த விஷயத்திலே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இமாம் இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, பேணுதல் என்று சொன்னால் என்ன? அல் வரஅ ஹுவ தர்கு குல்லி ஷுபஹத்தின், சந்தேகமான அனைத்தையும் நீ விட்டு விடுவது, எதெல்லாம் சந்தேகமோ அதையெல்லாம் விட்டு விடுவதுதான் பேணுதல் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன், ஹலாலும் தெளிவுபடுத்தி விடப்பட்டு விட்டது, ஹராமும் எதையெல்லாம் ஹராம் என்று தெளிவாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டு விட்டது. ஓ பைனஹுமா முஸ்தபிஹாத்துன், இந்த இரண்டுக்கும் மத்தியில் சில விஷயங்கள் இருக்கின்றது, அது முஸ்தபிஹாத், சந்தேகத்திற்குரியவை என்று சொன்னார்கள். அந்த சந்தேகத்திற்குரியதை யார் தவிர்த்து கொள்ளுகின்றார்களோ அவர்கள் தக்வாவுடைய வாழ்க்கை வாழலாம், பேணுதலான வாழ்க்கை வாழலாம். ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பனு இஸ்ரவேலர்களிலே ஒரு மனிதர் தன்னுடைய ஒரு நிலத்தை இன்னொரு மனிதருக்கு விற்றார். ஒரு நிலத்தை விற்றார். நிலத்தை வாங்கியவர் அந்த பூமியை தோண்டுகின்ற பொழுது ஒரு புதையல். நம்முடைய முன்னால் வாழ்ந்தவர்கள் எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்திருக்கின்றார்கள் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வரலாறு, பனு இஸ்ரவேலர்களில் நடந்த ஒரு வரலாறு. வாங்கிய இடத்திலே ஒரு புதையல். நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? இன்றைய காலத்திலே மனிதர்கள் என்ன செய்திருப்பார்கள்? சத்தம் இல்லாமல் அப்படியே வைத்திருப்பார்கள். ஒரு புதையல் கிடைச்சுன்னா என்ன செய்வாங்க? சத்தம் இல்லாமல் வச்சிருப்பாங்க. அவர் நிலத்தை வாங்கியவரிடத்திலே சென்று, இந்த நிலம்தான் நான் காசு கொடுத்து வாங்கினேன்,
இந்த புதையல் எனக்குரியதல்ல, இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கிறார்? அவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் நிலத்தை கொடுத்துட்டேன், அதுல என்ன இருக்குதோ எல்லாமே உங்களை சார்ந்ததுதான், இந்த புதையல் எனக்கு ஹலால் இல்லை என்று அவர் மறுத்தார். இவரும் அதை வைத்துக் கொள்ள மறுத்தார், அவரும் அதை வாங்கி மறுத்து விட்டார். நீதிபதியிடத்திலே விஷயம் சென்றது. இரண்டு பேருடைய பேணுதலையும் தக்குவாவையும் பார்த்த நீதிபதி, உங்களுக்கு பெண் இருக்கின்றாரா, இன்னொருவருக்கு ஆண் இருக்கின்றாரா, தக்குவா உடையவர்கள் தக்குவாவுடைய வீட்டிலே சம்பந்தம் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஆணுக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு இதை மகராக கொடுத்து விடுங்கள் என்பதாக தீர்ப்பு செய்தார். இந்த அளவுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய பொருள் அல்லாததை, தங்களுடைய தான் வாங்கிய இடத்தில் தான் இருந்தது புதையல், அவர் நினைத்திருந்தால் வைத்துக் கொள்ளலாம், உரியவர் அதை வேண்டாம் என்று சொல்லியும் கூட இந்த அளவுக்கு பேணுதலாக ஒரு விஷயத்தில் இருந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இதுதான் பேணுதல். இந்த பேணுதலான தக்குவாவுடைய வாழ்க்கை தான் நம்மிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். வியாபாரத்திலே பேணுதல், குடும்பத்தாரிடத்திலே பேணுதல், தொழுகையில் பேணுதல், எல்லா விஷயங்களிலேயுமே மார்க்கம் நீங்கள் பேணுதலோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். ஹஜ்ரத் இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் தன்னுடைய வேலையாளரிடத்திலே ஒரு ஆடை வியாபாரி ஆடையின் குறை இருக்கின்ற ஆடையை இதை சொல்லி விற்பனை செய் என்று சொல்லிவிட்டு சென்றார். வேலையால் அந்த குறையை சொல்லாமல் அந்த ஆடையை விற்றுவிட்டார். இதை தெரிந்த அந்த மனிதர் இமாம் சுஃபியான் ஸௌரி இடத்திலே வந்து கேட்டார்கள், இமாம் அவர்களே, இப்படி குறையை சொல்லாமல் ஒரு ஆடை விற்கப்பட்டு விட்டது, இந்த பணத்தை நான் எப்படி ஹலாலா ஹராமா, இதனுடைய சட்டம் என்ன? இமாம் சுஃபியான் ஸௌரி சொன்னார்கள், ஆடையின் விலை முழுவதுமே தர்மம் செய்து விடுங்கள். அந்த ஆடைக்கு 500 ரூபாய் வாங்கினீர்களா, அதை அப்படியே தர்மம் செய்து விடுங்கள். அவர் சென்றார். மீண்டும் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே சென்றார். அவர்கள் சொன்னார்கள், அதிகமாக எது வாங்கப்பட்டதோ அந்த குறையுள்ள ஆடைக்கு 300 ரூபாய் என்றால் 200 ரூபாய் சேர்த்து வாங்கி இருக்கின்றீர்கள், அதை மட்டும் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார். இப்படி இமாம்கள் அதை ஹலாலாக்குவதற்கான ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக் கொடுத்த பொழுது அந்த மனிதனுடைய பேணுதல் பாருங்கள். அவர் சென்று அந்த பணம் எந்த கல்லாவில் போடப்பட்டதோ அந்த கல்லாவில் இருந்த அனைத்தையும் தர்மம் செய்து விட்டார். 1 ரூபாயும் கூட என்னுடைய வியாபாரத்திலே ஹராம் சேர்க்கப்பட்டு விடக் கூடாது என்பதிலே நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு பேணுதலோடு தக்குவாவோடு இருந்திருக்கின்றார்கள். இன்றைய வியாபாரங்கள் எந்த அளவுக்கு பொருளினுடைய குறைகளை மறைத்து அதை மோல்டிங் செய்து அழகாக காட்டி எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுவது என்பதிலேயே சிந்தனைகள் செய்து கொண்டிருக்க நம்முடைய முன்னோர்கள் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், ஒரு வியாபாரி, ஒரு நல்ல வியாபாரி நாளை மறுமையிலே நபிமார்களோடு இருப்பார். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். சுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு ஒரு நல்ல வியாபாரி இருப்பார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலேயுமே நாம் பேணுதலோடு நடந்து கொள்ள வேண்டும், தூரநோக்கு சிந்தனைகளோடு நடந்து கொள்ள வேண்டும். உலக காரியங்களுக்கு நாம் காட்டுகின்ற அக்கறைகள், பேணுதல்கள் மார்க்கத்தினுடைய காரியங்களிலே இருக்க வேண்டும். ஒரு வாகனத்தை பிடிப்பதற்கு, ஒரு ட்ரெயினையோ பஸ்ஸையோ பிடிப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்பாக பேணுதல் செல்லுகின்றோம். ஒரு உணவை தயார் செய்கின்ற பொழுது ஒரு 10 பேருக்கு சேர்த்து பேணுதலாக நாம் ஒரு தூர நோக்கோடு ஒரு 10 பேருக்கு சேர்த்து உணவை சமைக்கின்றோம். ஆனால் அமல்கள், மார்க்க விஷயங்கள் என்று வந்து விடுகின்ற பொழுது அது பேணுதலெல்லாம் மீறி ஹராமுக்கு செல்லக்கூடிய விஷயங்களிலே நாம் சென்று விழுந்து விடுகின்றோம் என்பதுதான் உண்மையான விஷயம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலேயுமே பேணுதல். இமாம் பெருமக்கள் மார்க்க ஃபத்வாக்கள் வழங்கியதிலே பேணுதல் கொண்டிருக்கின்றார்கள். தனக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்று சொன்னால் தெரியாது என்று சொல்லுவது மிகப்பெரிய பேணுதல். எல்லாம் தெரிந்ததை போன்று காட்டிக்கொள்வதை விட எனக்கு எவ்வளவு பெரிய இமாமாக இருந்தாலும் சரி, ஒருவர் தனக்கு தெரியாததை தெரியாது என்று சொன்னால் அதை கபூல் செய்ய வேண்டும். அதுதான் கல்வியினுடைய உச்சகட்டம். இமாம் ஷுஅபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒருவர் வந்து ஈராக்கினுடைய மிகப்பெரிய முஃப்தி அவர்கள் இமாம் ஷுஅபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே ஒரு மார்க்க ஃபத்வா கேட்கப்பட்ட பொழுது இதை குறித்த கல்வியை நான் இன்னும் படிக்கவில்லை, எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள்.
அவர் வந்தவர் கேட்டார், என்ன ஈராக்கினுடைய மிகப்பெரிய முஃப்தி நான் என்று நாங்கள் போற்றிக் கொண்டிருக்கின்றோம், தெரியாது என்று சொல்ல உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டார். இமாம் ஷாஃபி சொன்னார்கள், மலக்குகளிடத்திலே அல்லாஹ் கேட்ட பொழுது, மனிதனுடைய விஷயத்தில் அல்லாஹ் கேட்ட பொழுது, சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, யா அல்லாஹ் நீ என்ன எங்களுக்கு அறிவித்து கொடுத்தாயோ அதை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று சொல்வதற்கு மலக்குகளே வைக்கப்படவில்லை, எல்லாம் தெரிந்த மலக்குகளே வைக்கப்படவில்லை, நான் மனிதன், நான் எதற்கு தெரியாது என்று சொல்வதற்கு நான் வைக்கப்பட வேண்டும் என்று இமாம் ஷாஃபியினுடைய அந்த வார்த்தை மார்க்க தீர்ப்புகள் ஃபத்வாக்களிலேயும் கூட இமாம்கள் எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நம்முடைய கவனத்திலே கொண்டு வருகின்றோம். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ரகஅத்தானி மின் வரஇன், 2 ரக்காத்துக்கள், பேணுதலோடு 2 ரக்காத்துக்கள் சிறந்தது. பேணுதல் இல்லாமல் கைரும் மின் அல்ஃபி ரகஅத்தின் மின் முஹல்லத்தின், பேணுதல் இல்லாமல் நீங்கள் 1000 ரக்காத்துக்களை தொழுவதை விட பேணுதலாக 2 ரக்காத்துக்கள் தொழுவது சிறந்தது என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் அமல்களாக இருக்கட்டும், இதர சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், வியாபாரம், குடும்பத்தினுடைய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலேயுமே பேணுதலோடு நடந்து கொள்ள வேண்டும். ஹராமை தவிர்த்து கொள்வது மாத்திரமல்ல, இது நம்மை இந்த ஹலாலை செய்தால் நம்மை ஹராமில் கொண்டு போய் விட்டுவிடுமோ என்று சொல்லப்படுகின்ற சந்தேகமான விஷயங்கள் அனைத்தையும் தவிர்த்திருக்க வேண்டும். வல்லநாயன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் ஹலாலான முறையில் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ஹராம்களிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுகின்ற நல்ல நசீபை நம் அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்பாலிப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.